ஜெய் மகாகாளி 14/6/2026 வைகாசி 31 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. இந்த அமாவாசையில் உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் வீட்டிற்கு எவ்வாறு திருஷ்டி கழிக்க வேண்டும்? இரவு உணவு முடித்த பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை இரண்டாக அறுத்து இருபுறமும் மஞ்சள் தடவி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் வடக்கு திசை நோக்கி நிற்க வைத்து வலமிருந்து இடமாக 9 முறை திருஷ்டி சுற்றுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு நீங்களே 9 முறை திருஷ்டி சுற்றி மீண்டும் வீட்டிலிருந்து வெளியே வந்து உங்க வீட்டின் நிலைவாசலை பார்த்தார் போல 9 முறை வலமிருந்து இடமாக திருஷ்டி கழித்து அந்த எலுமிச்சையை வீட்டிலிருந்து சிறிது தூரம் தள்ளி சாலையின் ஓரமாக போட்டுவிட்டு கை கால் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. இவ்வாறு செய்வதால் எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளும் கண் திருஷ்டி தோஷங்களும் விலகி ஓடும். தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் எப்படி திருஷ்டி சுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 14ஆம் தேதி நீங்கள் திருஷ்டி கழிக்கும் பொழுது நசி என்று சொல்லிக்கொண்டே திருஷ்டி கழிக்க வேண்டும். சரிங்களா? இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பர்களே, மாந்திரிகம் மிக புனிதமான ஒரு விஷயம். தெய்வீக மாந்திரிக வித்தையை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியை வாழ அதரவண வேத பரிகாரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உச்சிஷ்ட மகாகாளி வாக்குமுறையில் பார்த்து அதற்குண்டான பரிகாரம் சொல்லப்படும். மாக்காளியே நமக.